ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நிறையா பேர் தோலோடையும் போடுவாங்க, தோல் சீவியும் போடலாம். நான் இப்போ தோலை ரொம்ப சீவாமல் அரை குறையா அதிலே சீவி இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. மாங்காயை சீவி எடுத்துக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, அதனால் 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கோங்க. சில பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க. பச்சை மிளகாய் டேஸ்ட்டை காட்டிலும் வரமிளகாய் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வரமிளகாய் செவந்தோடனே வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா வரமிளகாய் கருகி போயிடும். அதனால் வெங்காயத்தை நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும்.